ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கொண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் மரசடியில் இருந்து கூறி போதிலாவட கை குறுகினாரே. திருவடிகள் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆம். 105வது பாடல் பார்த்தோம் இல்லையா? ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் பீஜம் உலகில் பெரும் தெய்வமானது. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார், தூசி பிடித்தவர் தூரறிந்தார்களே. அதான் அந்த பரம்பொருளை பத்தி சொல்லின்னு வரவர். அந்த பரம்பொருள்ங்கிறது எந்த குணங்களுக்கும் எதுவும் அது இந்த தன்மை உடையது அப்படின்னு எதுவுமே அதை பத்தி சொல்லிடவே முடியாது. அதுதான் நிர்குணம்னு சொல்றோம். எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டது, நல்லது கெட்டது. அதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற எந்த டிஃபரன்ஸும் அதுக்கு பொருந்தாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. பிக்சர்ஸ் என்னதான் பிக்சர், நல்ல காமெடி வந்தாலும் ட்ராஜடி வந்தாலும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஸ்கிரீனுக்கும் அந்த வர பிக்சருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாதபடிக்கு அந்த இருப்பு நிலைங்கிறது எல்லா பேதங்களையும் கடந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா. நம்ம திருப்பி திருப்பி பார்த்த இந்த 2 அம்சம்தான் அம்பாளுக்கு நாமாவா வருது. திருஷதியில சத்தா சத்தா ஆஸ்ரிதாயை நமகா. அந்த பொருளை ஆசிரியிச்சுதான் சத்தும் இருக்கு அசத்தும் இருக்கு. ஏன்னா சத்துக்கும் இருப்பு கிடையாது, அசத்துக்கும் இருப்பு கிடையாது. அதை ஆசிரியிச்சு அதனுடைய இருப்பை எடுத்துட்டுதான் எல்லா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ல எல்லா பொருட்களும் இருக்கிற மாதிரி காணறது. சத் அசத் ரூபதாரிண்யை நமகான். அது இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் லெவல்ல சத்தாவும் அசத்தாவும் காணப்படுறதும் அதே பொருள் தான் அப்படின்னு. பட் இந்த 2 நிலைகள், அந்த நல்லது கெட்டதுன்னு பார்க்கக்கூடிய அந்த நிலையிலையும் இருக்கிறது அதுதான். நல்லதாவும் கெட்டதாவும் காணப்படுறது செயல்படுறதும் அதுதான். அந்த நன்மை தீமைங்கிறத அந்த துவந்துவங்கள்னாக்கு ஆட்படாம எந்த குணங்களும் தன்னை ஸ்பர்ஷமே பண்ணாம எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதும் அதேதான். இதுதான் கிளாரிட்டி. அதாவது மூலத்தை பத்தியும் மூலத்தை அனுபவம் தான். அது ஒண்ணும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அந்நிய பொருள் இல்லைங்கிறத இப்படிதான் 2 பக்கமா அறிபுகித்தல் அப்படிதானே சொல்லிட்டு வருவார். நம்ம பலதா இருக்கிறது காணறதுங்கிறது எல்லாருக்கும் இந்திரிய வேத்தியமா மனசு புத்திக்கெல்லாம் தெரியறது. அந்த பலதா காணப்படுறது எதுவுமே அந்த நிலையில வாஸ்தவமா இல்லைன்னா அதுக்கு எதுக்குமே இருப்பு இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைங்கிறதையும் உள்வாங்கிக்கணும். அதே சமயம் எது இப்படி பலதா விவகாரத்துக்கு எது இப்படி பலதா காணப்படுறதோ குணபேதங்களோட அது வாஸ்தவமா அதே பொருள் தான். ஹீரோவா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் அதே பொருள் தான் ஹீரோ ரோலையும் பண்ணிட்டு இருக்கு, அதே பொருள் தான் வில்லன் ரோலையும் பண்ணிட்டு இருக்கு. அது அந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள அது அந்த பொருள் தான் இயங்கிறது. அதான் நேத்திக்கு ஏதோ ஒண்ணு பார்த்தோம். அது இதுலதான் பார்த்தோமோ இல்ல முன்னாடி பாடல் நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு பார்த்தோம், ஏதோ சம் பாடல். அதாவது எல்லாத்தையும் ஒன்னிச்சு அதுல இருக்கிற அந்த காமன் ஃபேக்டரை பாக்குறதுங்கிறது ஒரு அப்ரோச், அதுலயே வித்தியாசத்தை பாக்குறதுங்கிறது ஒரு அப்ரோச். எல்லாமே சாரி தான் பாக்குறது ஒரு அப்ரோச். அந்த சாரிலேயே இது பச்சை கலர் அது சேப்பு கலர்னு பாக்குறதுங்கிறது ஒரு அப்ரோச். அந்த மாதிரிதான் தேவதைகளை எல்லாம் பிரிச்சு பார்த்து டிஃபரன்ஸ் பார்த்தே எல்லாரும் துன்பப்படுறான். இஃப் ஒன் கோஸ் டுவர்ட்ஸ் தி டிஃபரன்சஸ்
அது வந்து துக்கத்துக்கு காரணமாகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஆஹ் அதான். சோ அந்த பொருள் வந்து இருவினைக்கு அப்புறம் அதோட ரியல் நிலையில வந்து எந்த அந்த நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. இட் இஸ் பியாண்ட் ஆல் த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். பீஜம் உலகில் பெரும் தெய்வமா அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரு பொருள், இந்த சிருஷ்டிக்கே ஆதார பீஜமா வித்தா இருக்கக்கூடிய அந்த பொருளே தான் விரிஞ்சு எல்லாமா ஆயிருக்கு. வாஸ்தவமா குணங்களுக்கு அப்பாற்பட்டது அதுவேதான் விரிஞ்சு எல்லாமா ஆயிருக்கு. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலர். ஆனா வந்து அத தன்னோட அந்த உபாதியோட ஒட்டிண்டு நான் இந்த ஜீவன் தான் அப்படிங்கிற பாவம் இருக்கிறவா வந்து அந்த அந்த ஜீவனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதோட ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை அப்ரோச் பண்றா. அப்ரோச் பண்ணினா அவளோட லிமிட்டேஷன் வந்து அவளோட அப்ரோச்சையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அவ எப்படி தன்னை வந்து ஒரு லிமிட்டெட் இண்டிவிஜுவலா நான் இப்படி இருக்கிறவன் அப்படி இருக்கிறவன் ஏதோ நினைச்சிட்டு இருக்காளோ அதுக்கு தகுந்தபடிதான் அந்த அவளோட பார்வை கோணமும் இருக்கு. அதனால அந்த பரம்பொருளுக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கற்பிச்சு அது இப்படிப்பட்டதுதான் அது அப்படிப்பட்டதுதான். நம்ம சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாளோன்னு, ஒரு யானைய வந்து 4 கண்ணு தெரியாதவா வந்து 4 பேரும் பிறவி குருடர்கள், வாழ்க்கையில யானைய பார்த்ததே இல்லை. வந்து 4 பேரும் ஏதோ ஒரு யானை நிக்கிறது அப்படின்னு யாரோ சொன்னா, சரி யானை எப்படி இருக்குன்னு பார்த்து விடுறோம் அப்படின்னுட்டு போய் கையால அப்படி ஃபீல் பண்ணி தானே பார்க்க முடியும், அவளுக்கு கண்ணு இல்லை. ஒருத்தர் போய் யானையோட ஒரு காலை தொட்டார், ஓ யானை தூண் மாதிரி இருக்கு அப்படின்னார். இன்னொருத்தர் போய் யானையோட காதை தொட்டார், இல்ல யானை முறம் மாதிரி இருக்கு அப்படின்னா. இன்னொருத்தர் போய் யானையோட வாலை போய் தொட்டார், இல்ல ஆனை வழக்கமாறு மாதிரி இருக்கு அப்படின்னா. அது என்னன்னா அவளோட லிமிட்டேஷன், அவா அந்த நான் இப்படிப்பட்டவன்கிற அந்த லிமிட்டேஷன்ங்கிற கண்ணோக்கத்துல அந்த பரம்பொருளையும் ஆராய்ஞ்சு அதனுடைய தன்மைய வந்து உணரணும்னு பார்த்தான்னாக்க அது நம்ம லாஸ்டா பார்த்து நிறுத்தி எதுவுமே தப்பு இல்லை. தூணுன்னு பாக்குறதுனால தப்பு இல்லை. யானையோட கால் தூண் மாதிரி தான் இருக்கு, யானையோட காது முறம் மாதிரி தான் இருக்கு, அது தப்பு இல்லை. ஆனா நான் சொல்றதுதான் கரெக்ட், நீயும் அதைதான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அடுத்தவா தலையிலயும் அதை போடணும்னு பாக்காதைக்கு தூணுன்னு நினைச்சிட்டு நான் சின்சியரா கமிட்டடா அதை வந்து நாடி ஒரு ப்ராசஸ்ல போனேன்னு சொன்னாக்க அந்த பரம்பொருள் வந்து கிருபையினால தன்னுடைய உண்மையான நிலை எதுங்கிறத வந்து அந்த ஜீவனுக்கும் உணர்த்த போகுது. அது மாதிரி யார் அதை முறம்னு சொன்னாரோ அவரும் வந்து அந்த அந்த நாலேஜை வச்சுட்டு அதுல ஒரு சின்சிரிட்டி கமிட்மெண்ட் அதுகிட்ட அன்பு ஸ்ரத்தையோட அந்த பொருளை நாடினார்னு சொன்னாக்க அது தான் அகண்டமா இருக்கிற தன்மையை வந்து அதுவும் அது உணர்த்த போறது. ஆஃப்டர் ஆல் தே டோன்ட் எக்ஸிஸ்ட் பை தெம்செல்ஸ். அவளோட ஆதாரமா இருக்கிறதும் அந்த பொருள் தான். அந்த நாட்டம் வந்து சின்சியரா இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட். அது அது இது அது இது என்பார் நினைப்பிலார். தூசு பிடித்தவர் அதுதான். அதாவது மல இந்த மும்மலங்கள்னு சொல்றோம் இல்லையா, அகங்காரம், ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம். அந்த மலத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஜீவன் வந்து அதோட வியூ வந்து லிமிட்டடா தான் இருக்கும். ஆனா அந்த அதுவே வந்து அந்த மலங்கள்லாம் வந்து பழுத்துது, அது மெச்சூர் ஆச்சுன்னா, அதாவது ஒரு இம்மெச்சூர் ஸ்டேட்ல வந்து இந்த மலங்களுக்கு உட்பட்ட ஜீவன் வந்து நான் சொல்றது தான் கரெக்ட், நான் சொல்றது மட்டும்தான் கரெக்ட், அதை எல்லாரும் ஏத்துட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாவத்துல இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல்ல வந்து அந்த மல பரிபாகம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, கொஞ்சம் மெச்சூர் ஆச்சு, பழுத்துது அந்த ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அடுத்த வாளுக்கும் அவளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குமே, அத வந்து நம்ம நிராகரிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் புத்தியாவது வரும். அப்புறம் இன்னும் உத்தமமான நிலையில வந்து ஒப்பீனியன்ங்கிறது வந்து
அது அது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை பொறுத்தது, அவ்வளவுதான். ஆனா அது எல்லாமே லிமிட்டெட் தான். ஆனா அந்த பரம்பொருள்ங்கிறது எல்லாத்தையும் கடந்தது. அது அந்த அனுபவம், அதை வந்து உண்மையா நாடி அந்த அனுபவம் ஏற்பட்டாதான் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எல்லா கோணங்களையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது அந்த அனுபவத்தோட தார்டிகத்துல மட்டும்தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்படி மல பரிபாகம் ஏற்பட்டவர்கள் தான் வந்து தூறு தூறு அரித்தார்களே. அவாதான் வந்து அந்த துக்கத்தை வந்து கடந்து போக முடியும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த பாடல், சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் 6-2-1 ஒன்றாகும். ஒன்றொன்று ஆகும். என்ன தப்பா படிக்கிறேன். 6-2-1 ஒன்றோடு ஒன்று. சாரி. சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் 6-2-1 ஒன்றாகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த, திருப்பி அதேதான். இந்த கான்செப்டே தான் வந்து பல ஆங்கிள் சொல்லின்னு வர்றார் ரிபுகீதையில சொல்ற மாதிரியே. சிவம் அப்படின்னு சொல்றோமே, அது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட, அது ஒரு ஆளு கிடையாது. அது அந்த இருப்பு தான். எந்த வித ஃபீச்சர்ஸும் இல்லாம இருப்பு மாத்திரமா இருக்கிறத தான் சிவம்னு சொல்றோம். அதுதான் வந்து 3 மேஜர், இது எல்லாமே கர்மாவை வச்சுதான். அந்த அந்த இருப்புங்கிறதுல இருக்கு. அந்த இருப்புங்கிற அந்த பொருள் தான் வந்து 3 விதமா செயல்படுறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற 3 விதமான மேஜர் டிவிஷன்ஸ் அந்த எனர்ஜியோட ஆப்ரேஷன்ஸ்ல. அது சரி, அது அவ்வளோ டீட்டெயில்ஸ் வேண்டாம். மூவர் அப்படிங்கிற நிலையில வந்து 3 கர்மாக்களை பண்றது அப்படிங்கிற நிலையில பிரம்மா விஷ்ணு சிவ ருத்ரன் அப்படிங்கிற பெயர்கள்ல தேவதைகளா வந்து அதே பொருள் தான் உருவகப்படுத்தப்படுறது. அந்த இருக்கிற ஒரு பொருள் எந்த குணங்களும் அற்றதுதான் வந்து அது எதுக்கு அப்படி செயல்படுறது அப்படின்னு கேட்டா அது ஒன்றும் அந்த கொஸ்டினே மீனிங்லெஸ். யாரு செயல்படுறதுங்கிறத பாக்குறாளோ அந்த ஆள் யாருன்னு பார்த்தானாக்கா அதுக்கு அந்நியமா நம்மளும் இல்லை அப்படின்னா அது அதனால்தான் அது லீலைங்கிறது. வாஸ்தவத்துல ஒரு கர்மாவும் நடக்கவே இல்லை. யார் பாக்குறாளோ அவளுக்கு அது நடக்கிற மாதிரி காணுறதுங்கிறதா ரியல் ஆன்சர். சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் ட்ரூ, நான் ஒரு ஜீவனா இருக்கேன், நான் அதை பாக்குறேன், அனலைஸ் பண்றேங்கிற ஆள் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற செயல்பாடுகள் இருக்கு. அந்த அந்த செயல்பாடுகளை பண்ற விதத்துல அந்த எல்லாத்தையும் கடந்த பொருளுக்கு 3 உருவம், நாமம், எல்லா பெயர்கள் அது கொடுக்கிறோம். மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் 6-2. அப்புறம் வந்து 5, அந்த ஃபர்ஸ்ட் மேஜரா வந்து 3 சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் வந்து 5, அதாவது திரோதானம், அனுகிரகம்ங்கிற அந்த தொழில்களையும் சேர்த்துண்டு மகேஸ்வரன் சதாசிவன் அப்படிங்கிற அதுவாகவும் அந்த தன்மைகளோட இருக்கிறதாவும் சொல்லப்படுறது. இந்த இதுல வந்து நாதம் விந்துங்கிற அந்த 2 கான்செப்ட். நாதம் அது விந்துங்கிறது வந்து ஞானம். அந்த ஞானம்ங்கிற அம்சம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக வந்து இந்த எனர்ஜி வந்து இட் கோஸ் டுவர்ட்ஸ் தி பரசிவம். பரசிவம்னா என்ன, அந்த குணங்கள் அற்று இருப்பு மாத்திரமா இருக்கிறதா வந்து ஆகிட்டே வருது. செயல்பாடுகள்ல பலதா பிரிஞ்சு இது குணங்களோட இருக்கக்கூடிய அம்சங்களா இருக்கிற பொருள் வந்து அந்த இது விந்துங்கிற அம்சம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக அந்த இருப்புங்கிறத நோக்கி போய் இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் கலைஞ்சுட்டே போறது. டிஃபரன்சஸ் எல்லாம் அப்படி மூலத்துல ஒடுங்கிட்டே போறது. டிஃபரன்சஸ் தெரியாம இருக்கிற அது ஒரு அப்புறம் இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா,
எல்லாமே சாரின்னு பாக்குறது ஒரு அப்ரோச். இருக்கிற சாரியிலேயே அதை வந்து இது இந்த கலர்ல இருக்கு அந்த கலர்ல இருக்குன்னு அதை பிரிச்சு பாக்குறதுங்கிறது ஒரு அப்ரோச். அதுல இந்த விந்துங்கிறது வந்து ஞானம். அந்த ஞான கலை வந்து என்னன்னாக்க எல்லாத்துலயும் இருக்கிற காமன் ஃபேக்டரை பாக்குறதுங்கிற அப்ரோச். அது வந்து விந்துவும் நாதம்ங்கிறது செயல்பாடு. அது வந்து அதுதான் இருக்கிற ஒரு பொருள்ல அது ஃபீச்சர்ஸை வச்சு அதை பிரிச்சு பாக்குறதுங்கிற தன்மை, அது ஒரு அப்ரோச். விந்து நாதம் அப்படிங்கிறது 2 அப்ரோச். இந்த நாதம்ங்கிற தன்மையில வந்து அங்கதான் நம்ம சக்திங்கிற கான்செப்ட் வருது. அந்த இயக்கம்ங்கிறதுலதான் சக்திங்கிற கான்செப்ட் வருது. அது இருக்கிற ஒரு பொருள் தான், அது இயங்குறப்பதான் அதை சக்தின்னு சொல்றோம். அதனால இந்த நாதம்ங்கிற அப்ரோச்ல வந்து அது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்திங்கிற தன்மைகள்ல அது வந்து பிரிஞ்சு செயல்படுறது. இருக்கிற 3, 5 அப்புறம் வந்து அது அந்த மறைப்பு தொழில், இந்த இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி எல்லாத்தையும் சேர்த்து போட்டானாக்க ஒரு 10 அம்சம் வருது. ஆனா வந்து சபை முதல் சங்கரன் தன் பெயர். இந்த எந்த செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, இந்த நாதம் விந்துங்கிற அப்ரோச்சா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆதாரமா அதுக்கு இருப்பு கொடுத்துண்டு, அது வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது ஆல் தீஸ் திங்ஸ் மேக் எனி சென்ஸ் பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் சிவம். அது இந்த இந்த கர்மாவா இருக்கட்டும், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமா இருக்கட்டும், அனுகிரகம் என்னவாவனா இருக்கட்டும், இப்படி இருக்கிற அப்ரோச்சா இருக்கட்டும், அப்படி இருக்கிற அப்ரோச்சா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஆதாரமா இருக்கிறது அந்த சிவம்ங்கிறது தான். சபை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. எல்லாத்துக்கும் ஆதாரமா, எல்லாத்துக்கும் இருப்ப கொடுத்துண்டு, எக்ஸிஸ்டன்ஸ கொடுத்துண்டு, இந்த அம்சங்களுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கிறதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் மங்களத்தை பண்ற அந்த சங்கரன்னு நம்ம எதை ரெஃபர் பண்றோமோ அந்த பொருள் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ஆக்சுவலா அது ரொம்ப டீட்டெயில்டா நம்ம சைவ இந்த வைஷ்ணவ உண்டு. வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்லாம் சொல்லுவா. அதுல வந்து அது அது ஒரே பொருள் தான். அது மகாவிஷ்ணுன்னு இருக்கிறதோட அம்சம்தான் வாசுதேவன், சங்கர்ஷணன், அனிருத்தன், பிரத்யும்னன் எல்லாங்கிறதா. அது வந்து அகங்காரத்துக்கு இவர் அதிபதி சங்கர்ஷணன் நினைக்கிறேன். அப்புறம் இது புத்திக்கு அதிபதி, சித்தத்துக்கு அதிபதி, இப்படி எல்லாம் அது இருக்கிறது ஒரே பொருள் தான். ஆனா வந்து இந்த பெயர்கள்ல நமக்கு எல்லாமே இது வந்து இந்த எந்த ஜீவன் வந்து இந்த சாதனைய பண்றதோ அதோட தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வேதமெல்லாம் ஓதி இப்ப ஆதிசங்கரோட பாஷ்யங்கள்லாம் பார்த்தானாக்க ரொம்ப தர்க்க பூர்வமா, ரொம்ப புத்தி ஹைப்பர் இன்டலெக்சுவல் அப்ரோச்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல அந்த மாதிரி ஜீவன்கள்லாம் இருந்ததுனால எல்லாரும் வேதம் படிச்சு யஜ்யங்கள்லாம் பண்ணி அவளோட புத்தியெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமா இருந்ததுனால அந்த மாதிரி எல்லாம் அப்ரோச், அந்த பரம்பொருளை விளக்கறதுக்கு அந்த மாதிரி அப்ரோச்ல தான் வந்து நம்மளுக்கு அது நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனைக்கா படங்கள்லாம் வச்சிருப்பா, 25 முகங்களோட இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி, சதாசிவ மூர்த்தி என்னோ சிற்பா. அம்பால மடியில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ரூபம், மகேஸ்வரன் ஒரு ரூபம், இதெல்லாம் கையில தரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூபம், அந்த மாதிரி அநேக ஃபார்ம்ஸ். அது எல்லாமே ஒரு விதமான சக்திகள், அதுக்கு ஒரு உருவகம். எதுவா இருந்தாலும் வந்து எல்லாமே ஆதாரத்துல அந்த ஒரு பொருள் இருப்புங்கிற அந்த ஒரு பொருளோட அம்சங்கள் தான். அது அந்த எனர்ஜியோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து அந்த ஆதாரத்துல இருக்கிற அந்த பொருளோட செயல்பாடுகள் தான். அதுதான் அந்த 2 அப்ரோச், விந்து நாதம்ங்கிறது. இது நம்ம பேசிக்கா எடுத்துட்டா போறோம் கரெக்டா. இந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா பாக்குறதுல வந்து என்ன பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த மங்களகரமான பொருள் சங்கரன்கிற அந்த ஒரு பொருள் தான். அடுத்த பாடல்
பயன் அறிந்து அவ்வழி எண்ணும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. அதே கான்செப்ட் தான் விதவிதமா சொல்லிட்டு வர்றார். நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. பயன் அறிந்து அவ்வழி எண்ணும் அளவில், பயன்கிறது பலன். அதாவது செயல்பாடுகளை வச்சு பிரிச்சு அதான் இந்த 2 பாடலுக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா, செயல்பாடுகளை வச்சு பிரிச்சு பாக்குறதே பிரம்மா சிருஷ்டி கர்மா பண்றவர், மகாவிஷ்ணு ஸ்திதி கர்மா பண்றவர். எப்படி 2 பேரும் ஒன்னாவா அப்படின்னு டிஃபரன்ஸா அத அவளோட கர்மாவை வச்சு அவளை பிரிச்சு பார்க்கலாம். ஆனா பயனை வச்சு பயன்னா இந்த செயல்பாடோட லட்சியம் என்ன, அந்த செயல்பாடோட லட்சியம் என்ன. இப்ப சொசைட்டின்னு எடுத்துட்டோம்னா எல்லா எல்லா வேலையுமே செய்ய வேண்டியிருக்கு. இது வயல்லாம் உழுது பயிரெல்லாம் பயிர் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நெல்லெல்லாம் விளைக்கணும் அப்படிங்கிற கர்மா இருக்கு. அப்புறம் வீடு கட்டுறதுக்கு அந்த அந்த தொழில் தெரிஞ்சவா, நம்ம மேசன்ட்ரி ஒர்க்குன்னு சொல்றோம் இல்லையா, அது தெரிஞ்சவா, அவளோட அறிவுக்கும் வேலை இருக்கு சொசைட்டில. இன்னும் பொற்கொல்லன்னு சொல்றோமே, அயன்னால பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பண்ற அவரோட வேலைக்கும் அவரோட அறிவுக்கும் தேவை இருக்கு சொசைட்டில. இந்த துணி தைக்கிறவர் டெய்லர் இருக்கார், அவரோட அறிவுக்கும் நீட் இருக்கு. பானை பண்றார் ஒருத்தர், அவரோட அறிவுக்கும் தேவை இருக்கு. அந்த மாதிரி அவ எல்லாருமே எதுக்கு அப்படி இந்த இந்த டெய்லரோ பிளாக் ஸ்மித்தோ இல்ல ஃபார்மரோ எல்லாரும் எதுக்கு உழைக்கிறா அப்படின்னு பார்த்தானாக்க ஊர்ல எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக. இவர் வயல்ல விளைக்கிறவர் அவருக்கு ஒரு தனி லட்சியம் இருக்க முடியாது அப்பார்ட் ஃப்ரம் தி பிளாக் ஸ்மித் ஆர் த பாட்டரும் என்ன, ஊர்ல இருக்கிறவாளுக்கு இது பாத்திரங்கள்லாம் வீட்டுல ஏதோ சாமான் வச்சுக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு பூர்த்தியான எல்லாரும் திருப்தியா இருப்பார், நல்லபடியா இருப்பான்னு தான் பண்றார். இந்த பிளாக் ஸ்மித் ஏதோ அயனால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உண்டாக்குறாரே, அவரும் ஜீவன்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு தினப்படி புழங்குறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருந்ததுன்னா அவளோட வேலைகள்லாம் சுலபமா நடக்கும், அவளும் திருப்தியா இருப்பாங்கிறதுக்கு தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. கார்பெண்டர் எல்லாருமே எல்லாரோட லட்சியம் என்னங்கிறது பார்த்தானாக்க எல்லாருக்குமே ஊர்ல இருக்கிறவாள்லாம் க்ஷேமமா இருக்கணும், சௌக்கியமா வாழணும், டே டு டே ரொட்டீன்ல அவளுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கப்படாதுங்கிறது தான் எல்லாரோட லட்சியமுமே. ஆனா செயல்பாடுகளை வச்சு பாக்குறதே பார்த்தான்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணும் சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் வயல்ல உழுதுன்னு இருக்கார், ஒருத்தர் பானை பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் என்னவோ கோடாலி கம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு, ஒருத்தர் துணியை பிடிச்சி தைச்சின்னு இருக்காரு. அப்படின்னா இதுல தொழிலை வச்சு பாக்குறதே சண்டை போடலாம். நான் பண்ற வேலை தான் பெருசு, நீ பண்ற வேலை சின்னது அப்படின்னு சண்டை போட்டுன்னு இருக்கலாம். ஆனா அந்த லட்சியத்தை வச்சு பாக்குறதே பார்த்தா எல்லாருமே ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா க்ஷேமமா வாழணுங்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பார்த்தாக்க பயன் அறிந்து பார்க்கும் கால் இந்த பிரம்மா விஷ்ணு ஏதோ வாட்டெவர் அந்த தேவதைகளா பிரிச்சு இந்த செயல்பாடு அந்த செயல்பாடுன்னு பாக்குறோமே, எல்லாமே அந்த ஒரு பொருளோட அம்சங்கள் தான். எல்லாத்தோட லட்சியமும் ஒண்ணுதான். என்ன லட்சியம் அப்படின்னாக்க நயனங்கள் மூன்றுடைய நந்தி தமராம், அதாவது அது 3 கண்களுடைய பொருள். அதாவது இகம் பரம். சூரியனும் சந்திரனும் லோகத்துக்கு வெளிச்சம், அதாவது செயல்பாடுகளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அம்சங்கள். அந்த நெற்றிக்கண்ணா இருக்கக்கூடிய அக்னி நேத்திரம், ஞான நேத்திரம் அது ஜீவன்களுக்கு பரத்தை தரக்கூடியது. இக பரம் ரெண்டுத்தையும் 2 லெவல்லையும் அந்த ஜீவன்களை போஷணை பண்ணி அவளுக்கு உண்டான மெச்சூரிட்டியை கொடுத்து தன்பால் சேர்த்துக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஞான பொருள் அதான் நயனங்கள் மூன்றுடை நந்தி. ஆனந்த வடிவமா ஞானமே ஸ்வரூபமா இருக்கிற அந்த பரம்பொருள் எல்லா ஜீவன்களையும் 2 இக பரம்ங்கிற 2 நிலையிலையும் பக்குவப்படுத்தி தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கறதுக்குன்னு இருக்கிற அந்த பொருளோட தமர்
தமர்னா ரொம்ப வேணுங்கப்பட்டவர், சொந்தக்காரர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சொந்தக்காரர்னா என்ன, எல்லாமே அவரோட லட்சியமா இருக்கிற அந்த ஜீவன்களை வந்து செயல்பாடுங்கிற நிலையில வந்து ஜீவன்களை எல்லாம் பக்குவப்படுத்தி ஞான நிலையில தன் கூட கூட்டிக்கிறதுங்கிற இந்த செயல்பாடுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சக்திகள் தான். எந்த தேவதையா இருந்தாலும் சரி, என்ன பேர்ல இருந்தாலும் சரி, என்ன கர்மா பண்றதா இருந்தாலும் சரி. நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. அதனால யாருக்கிட்டையும் துவேஷம் வச்சுக்க வேண்டிய அவசியம், இவர் வேற அவர் வேற, எனக்கு இவர்கிட்டதான் ஈடுபாடு அப்படிங்கறதுக்கெல்லாம் இல்ல. அவ எதுக்கு செயல்படுறான்னா, இப்ப பிரம்மா வந்து ஜீவன்களை படைக்கிறார் அப்படின்னு சொன்னா, எந்த ஜீவனுக்கெல்லாம் வந்து முக்தி அடையறதுக்கு இன்னும் ஆகலையோ, அத்தனை மெச்சூரிட்டி ஆகலையோ, யாராவது உயிரை விடுறதே வந்து அடுத்த ஜென்மா எனக்கு இதுவாதான் பிறக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது போறான்னு வச்சுப்போமே, தெரிஞ்சவ யாரோ அப்படி சொல்றான்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஜீவனுக்கு வந்து உனக்கு வேண்டாம்ப்பா இதெல்லாம், நான் உனக்கு முக்தி தரேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற நிலையில இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அது நம்ம பாகவதத்துல வந்து விருத்ராசுரன் சரித்திரம் வர கான்டெக்ட்ல சொல்லுவார். விருத்ராசுரனோட பூர்வ ஜென்மால அவர் ராஜாவா இருக்கிறச்ச அங்கிரஸ் மகர்ஷி எங்க வந்து, நான் உனக்கு தத்துவோபதேசம் பண்றேன்ப்பா, நீ இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் கடந்து நீ அந்த ஆனந்த மௌனத்துல அப்படி ஏக்கமா இரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப குழந்தை இல்லைங்கிற துக்கம் தான் பெருசா இருக்கு, எனக்கு இப்ப குழந்தைதான் வேணும் அப்படின்பாரு. அவர் சரி, அந்த ஜீவன் அது ஏத்துக்கிற நிலையில இல்லை அப்படின்னு சொன்னா அது அது பழுக்கிறதுக்கு அதுக்கு உண்டான அனுபவங்கள் அதுக்கு கிடைக்கணும். அப்பதான் வந்து அதுக்கா இப்ப நான் சொல்றேங்கிறதுக்காக தத்துவோபதேசத்தை சரி நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நீ கேட்டுதான் ஆகணும்னா, சரி பரவாயில்ல இவர் ஏதோ சொல்றாருன்னு கேட்டுருந்தாலும் அது ஒண்ணும் உள்ள போகாது. ஏன்னா உள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால. அப்ப என்ன பண்ணுவார், சரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தையினால வந்து உனக்கு துக்கமும் ஏற்படும் சுகமும் ஏற்படும், அது நீ கடந்து வா, அந்த டன்னலுக்குள்ள நீ பூந்து வெளியில வா, அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி குழந்தை பிறக்கவும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வேணுங்கிற ஆசை இருந்தது இல்லையா, அது பூர்த்தி ஆச்சுன்னு உடனே பயங்கர சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இந்த குழந்தை வந்து செத்து போயிடும், அதுல ஒரே பயங்கர துக்கம். அப்ப அந்த கான்டெக்ட்ல வந்து இப்ப நான் உனக்கு சொல்றேன், இந்த சந்தோஷம் இந்த துக்கத்தெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அமைதி நிலையை சொல்லி தட்டுமானா சொல்லுங்கோன்னு. அப்பதான் அந்த ஜீவனை வந்து அதை பழுத்து அந்த அறிவை வந்து ஏத்துக்கிறதுக்கு அதுக்கு யோக்கியத்தை ஏற்படுறது. அப்ப சொன்னாதான் அதுக்கு வந்து பிரயோஜனப்படும். அப்ப பிரம்மா சிருஷ்டி பண்றாரு அப்படின்னு சொன்னா அது என்ன, சில பேர்லாம் ஏதோ இந்த புலவர்கள் கவிஞர்கள்லாம் எழுதின பாடல்லதான் நான் என்ன தப்பு பண்ணினேன் பிரம்மாக்குன்னு தெரியல, அவர் என்ன கஷ்டப்படுத்தினேன்னு தெரியல, எனக்கு இப்படி ஜீவிதத்தை கொடுத்து இந்த பூலோகத்துல படைச்சு என்ன பாடா படுத்துறாரு அப்படின்னு. அவர் அப்படி பாடா படுத்தணும்லாம் யாரையும் சிருஷ்டிலாம் பண்றது இல்ல. அந்த ஜீவனுக்கு வந்து பக்குவம் ஆகணும்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஜென்மா அந்த மாதிரி பிறக்க வேண்டி இருக்கு. அது எவ்வளோ பயங்கரமான கால்குலேஷன். அந்த ஜீவன் வந்து எந்த சிச்சுவேஷன்ல எந்த குடும்பத்துல எந்த மாதிரி ரேஸ்ல பறக்கணும், பிறந்தாக்கா அதுக்கு உண்டான இன்புட்ஸ் கிடைச்சு அது வந்து பக்குவம் அடையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த ஜீவனை அந்த கட்டத்துல போய் படைக்கணும். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அந்த ஜீவனுக்கு வந்து அது அந்த மாதிரி பிறந்து அந்த மாதிரி சூழல்ல வந்தாதான் அதுக்கு வந்து மெச்சூரிட்டி வரும். அவ்வளோ கால்குலேஷன் இருக்கு. அப்புறம் மகாவிஷ்ணு வந்து ஸ்திதி அதாவது சிருஷ்டி எல்லாம் வந்து நல்லபடியா பார்த்து நடத்துறாரு அப்படின்னா மெயின்டைன் அ பேலன்ஸ் இந்த சிருஷ்டி. லாப் சைடடா ஆயிடப்படாது. எந்த எனர்ஜியும் ஒண்ணு ரொம்ப தூக்கி போய் ஒண்ணு தாழ்ந்து போய் அந்த மாதிரி ஆயிடப்படாது. அந்த கம்ப்ளீஷன் எப்பயுமே இருக்கணுங்கிற அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ். ஏன்னா அப்பதான் அந்த ஜீவன் நாட்டுல வாடுற ஜீவன்கள்லாம் வந்து மல பரிபாகம் ஏற்பட்டு ஒரு பழுத்து மெச்சூரா ஆவா அந்த பரநிலையை அடையறதுக்கு. அதுக்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் வந்து எல்லா தேவதைகளும் எல்லா எனர்ஜிஸும் இட் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த சேம் கோல். அதனால எதுவும் துவேஷம் வச்சுட்டு நான் அந்த பக்கம் போக மாட்டேன், இவர்கிட்ட இந்த தேவதை கிட்ட போக மாட்டேன், அந்த
எனர்ஜி கிட்ட எல்லாம் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்லாம் எதையும் வெறுத்து இது பண்ணாதைக்கு அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னா என்ன, வாஸ்தவமா அந்த ஜீவனுக்கு வந்து இந்த செயல்பாடுகள்லாம் வந்து போரும்னு தோணி அந்த ஆனந்த நிலையில இருந்தா போரும். சும்மா இருக்கிறதுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, சும்மா இருக்கிறதுக்கு இருக்கிற மெச்சூரிட்டியை அடையறதுக்கு லோகத்துல எந்த எனர்ஜி ஃபார்ம்ல அந்த பரம்பொருள் செயல்பட்டாலும் அதனால நம்ம பிரயோஜனப்படுத்திப்போம் அப்படிங்கிற தன்மை. அதுதான் இங்க வந்து அந்த எல்லாமே வந்து இக பரம்ங்கிற 2 நிலைகள்லயும் ஜீவன்களை அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ஆனந்த வடிவினனான 3 நயனங்கள் 3 நந்தி, அவருடைய தமர், அவருடைய அம்சங்கள் தான், அவருடைய செயல்பாடுகள் தான். அதனால அந்த செயல்பாடுகள்ல இருந்து நம்ம வந்து பிரயோஜனப்பட்டுப்போம். நம்மளுக்கு பழுக்கிறதுக்கு அந்த எனர்ஜிஸ்ல எல்லாம் வந்து நம்ம வந்து அதை பிரயோஜனப்படு, அதை துவேஷம் வச்சுன்னு எதையும் ஒதுக்காத அப்படிங்கிறதுக்கு. வயனம் பெறுவீர் அவ்வானவராலே, அவளால கிடைக்கக்கூடிய அது என்ன, அது பெர்சானிஃபை பண்ணிருக்கிறதுனால அந்த தேவதையினால கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு நம்ம பழுத்து மெச்சூர் ஆவோம் அப்படின்னு அர்த்தம் லிட்டரலா. அதனால எந்த தேவதையா எப்படி இருக்கிற தேவதையா இருந்தாலும் சரி, அதுதான் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவா இல்லையா, ஆகாஷாது பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. ஆகாசத்துல மழையா பெய்யற ஜலம் வந்து மலையில விழறதோ, மடுவுல விழறதோ, இந்த ஊர்ல விழறதோ, அந்த ஊர்ல விழறதோ, எல்லா தண்ணிங்கிற ஒரு அம்சத்துக்கு வந்து லட்சியம் என்னன்னா சாகரம் தான். தண்ணிக்கு வந்து ஃப்ளோ ஆற நிலையில இருந்ததுன்னா, இப்ப குளம் குட்டைன்னு குழிக்குள்ள மாட்டின்னு இருந்ததுன்னா, இல்ல ஓடுற நிலையில இருந்ததுன்னா அது வந்து சமுத்திரத்தை நோக்கி தான் ஓடும். அப்படி ஜலத்துக்கு எல்லாம் ஆகாசத்துல இருந்து சமுத்திரத்துல இருந்து முங்கி எடுக்கப்பட்ட ஜலம் தான் அது வந்து மழையா பெஞ்சு எங்க எப்படி விழுந்தாலும் வந்து எப்படி தன்னோட லட்சியமா இருக்கிற சாகரத்தை பிடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த தேவதையை நம்ம வணங்கினாலும் அது வந்து கேசவம்னா நம்ம வந்து மகாவிஷ்ணுன்னு எடுத்துக்கோ, கிளேச நாசனம், அந்த துக்கத்தை வந்து போக்கக்கூடிய அந்த பொருள், கரம ஆனந்த கனமா இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த பொருளை நோக்கிதான் வந்து எல்லா ஆராதனையும் போகிறது. அதனால எந்த செயல்பாடுகளா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளுக்கு பழுக்கிறதுக்கு பிரயோஜனப்படுத்திக்கோங்கோ, வேஷத்தை வச்சுக்காதீங்கோ அப்படிங்கிறதுக்கு சொல்றார். அடுத்த பாடல், ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்து அடியன் தொழ மாலுக்கும் ஆதி பிரமருக்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே. இது திருமூலர் பெருமான் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறார். எப்படி ஈசன் வந்து தன்னை செலக்ட் பண்ணி அவருடைய அருளை வந்து இந்த லோகத்துல ஜீவன்களுக்கு எல்லாம் பிரசரிக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத வந்து சொல்றார். ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி, திருவோலக்கம் அப்படிங்கிறது வந்து ஆளுகைக்கு உரிய அந்த அத்தாணி மண்டபம்னு சொல்லுவா இல்லையா, அப்படி ஒரு ஆஸ்தான மண்டபத்துல வந்து அப்படி ஃபுல் பவரோட அப்படி எழுந்தருளி இருக்கும் நிலை. நம்ம திருவாச்சகத்துல எல்லாம் வரும், திருவோலக்கம் சேவிக்க என்னைக்குதான் எனக்கு கிருபை பண்ண போறியோ, கோவில் மூத்த திருப்பதிகம். அப்படி நீ எல்லாரோடையும் உன்னை எல்லாரும் வழிபட்டு சூழ்ந்து இருந்து ஸ்துதி பண்ண, நீ அப்படி செங்கோல் ஓச்சின், அதாவது எல்லாருக்கும் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு எல்லா ஜீவன்களுக்கும் பரம அருள் கொடுக்கிறவனா நீ எழுந்தருளி இருக்கிற அந்த நிலை, அந்த நிலைய வந்து எனக்கு தரிசனம் பண்றதுக்கு என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணுவார். அந்த ஓலக்கம் சூழ்ந்த உலப்பீலி, அப்படி சூழ்ந்து எல்லாரும் அத சுப்ரீம் பவரா, அதுதான் அது சுப்ரீம் பவரா அப்படி எழுந்தருளி இருக்கிற நிலைதான் ஓலக்கம். அந்த நிலையில எழுந்தருளி இருக்கும் உலப்பீலி, உலர்தல்ங்கிறது ஆக்சுவலா காஞ்சி போறதுன்னு அர்த்தம். அது என்னைக்குமே அது இல்லாத நிலை கிடையாது, எட்டர்னல். அதாவது டைம் ஸ்பேஸ் லிமிடேஷன்ஸ கடந்தது, அதுதான் உலப்பிலி.
ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி. அப்படியே எல்லாருக்கும் அனுகிரகம், தன்னை நாடி வர எல்லாருக்கும் அவாளுக்கு உண்டான அனுகிரகத்தை பூர்ணமா பண்ணக்கூடிய ஃபுல் சாவர்னிட்டியோட அந்த பரம்பொருள் எழுந்தருளி இருக்கிற நிலை, எட்டர்னலா டைம் அண்ட் ஸ்பேஸ கடந்து எழுந்தருளி இருக்கிற அந்த நிலை, தேவர்கள் பாலொத்த மேனி தேவதைகள், பல தேவதைகள்லாம் அந்த பரம்பொருளை அந்த நிலையில பணிஞ்சு நமஸ்காரம் பண்றா. அப்படி தேவதைகள்னா என்ன, எல்லாமே அவருடைய அம்சம்தான். அவருடைய பலவிதமான சக்திகள் இந்த லோகத்துல ஒரு ஒரு செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்கக்கூடியதான் தேவதைகள்னு சொல்றோம். வாயு காற்று விதமா இருக்கார், வருணன் ஜலமயமா இருக்கார், இந்திரன் மழை அந்த இதுக்கெல்லாம் அதிபதியா இருக்காருன்னு எல்லாம் அந்த பரம்பொருளோட அம்சங்கள் தான். அந்த தேவதைகள் எல்லாம் அவரோட ஒரு அம்சமா இருக்கிறதுனால அவருக்கு அடிபணிஞ்சு அவருக்கு சேவகம் பண்ணும்படியா எல்லாரும் அவரோட அந்த சுப்ரீம் சாவரன் நிலையில அவர் எழுந்தருள் இருக்கிற நிலையில அவரை வழிபட்டு நின்னுட்டு இருக்கா. நானும் போய் அவரை நமஸ்காரம் பண்ணினேன். பாலுத்த மேனி பணிந்து அடியேன் தொழ. ஏன்னா பால் மாதிரி வெள்ளவெளையர்னு இருக்காராம். அந்த கலரும் அந்த ஈஸ்வருடைய தன்மை ஏதோ, அது எந்த மூர்த்தியோடதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சதாசிவ மூர்த்தி ஏதோக்கெல்லாம் அவரோட இதெல்லாம் ஒரு கலர், அதாவது அந்த அந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த உபாதிக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த நிலையில அவருக்கு பால் ஒத்த வெள்ளவெளையர்னு இருக்கிற ஒரு ரூபமா. அந்த நிலையில போய் நானும் போய் அவர் திருப்பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினேன். பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் பிரமருக்கும் ஒப்பு நீ. பிரம்ம விஷ்ணுக்கள் எப்படி பிரம்ம விஷ்ணுக்கள் என்னுடைய அம்சமோ, என்னோட செயல்பாடுகளா இருந்துட்டு லோகத்துல சிருஷ்டி ஸ்திதிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த மாதிரி நீயும் அதுதான். அது எல்லா ஜீவன்களுக்கும் தான். அது திருமூலர் பெருமான சொல்றாருங்கிறது அது அவருக்கு ஒவ்வொரு ஜீவனும் அந்த பரம்பொருளோட அம்சமா அவரோட இயக்கத்துல இந்த சிருஷ்டிங்கிற டிராமால ஒரு பர்டிகுலர் ரோலை பண்ணறதுக்கு வந்திருக்கிற ஜீவன் தான். ஒவ்வொரு ஜீவனையும் இயக்கிறது அவர் தான். கீ கொடுத்த பொம்மை மாதிரி அந்த என்ன கரடி பொம்மைக்கு கீ கொடுத்தா அது ட்ரம் தட்டும், குரங்கு பொம்மைக்கு கீ கொடுத்தா அது சைக்கிள் ஓட்டும். அந்த மாதிரிதான் அந்த சிருஷ்டியில இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் அதுக்கு உண்டான ரோல், அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரியான அதுக்கு உபாதி குணபேதங்கள் சகலமும் இருக்கப்பட்டு அந்த உபாதி மூலமா அந்த பரம்பொருள் தான் செயல்பட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம் இல்லையா, அடிக்கடி நாயோட உபாதியில இருந்து குறைக்கிறார், குயிலோட உபாதியில இருந்து கூவறார். நல்லவான்னு நம்ம குணபேதங்கள்ல சொல்லக்கூடியவர்களோட மூலமா சில செயல்கள் எல்லாம் சொசைட்டில பண்றார். கெட்டவான்னு சொல்றதோட அவளோட அந்த உபாதியில இருந்து சில செயல்பாடுகள்லாம் பண்றார். ஆக மொத்தம் எல்லா ஜீவன்கள் மூலமாவும் செயல்படுறது அவர்தான். எல்லா ஜீவன்கள் இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறதும் அந்த ஒரு பொருள் தான். அதனால அவர் சொல்றார் மாலுக்கும் ஆதிப்பிரானுக்கும் ஒப்பு நீ. எப்படி அந்த பரம்பொருளோட ஆக்ஞையை ஏத்து இந்த சிருஷ்டியில ஒரு பர்டிகுலர் கர்மாவை பண்றாளோ அந்த மாதிரி அதுல நீயும் இன்க்ளூடட். திருமூலர் பெருமான்ட்ட சொல்றாராம் அவர், மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே. இந்த லோகத்துல போய் அடின்னா அவரோட பிரசன்ஸ், அந்த அனுபவம் தான், அதை பிரசரிக்கிறது உன்னோட வேலை. அதாவது திருவாவடுதுறையில உட்காந்து அந்த படர் அரசுக்கு கீழே இருந்து 3000 ஆண்டுகள் இருந்து அந்த அனுபவ நிலையில இருந்து அத பாட்டா வர வச்சு, இல்லாட்டா ஒரு ஆள் இப்படி பாட முடியுமா? அது அந்த பொருளோட கையில பூர்ணமான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறதுனால இது பின்னால சொல்ல போறார் இவர். அந்த நேத்திக்கோ முந்தா நாளோ பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த கிரந்தத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கேங்கிறதுல அந்த ஜீவன்களோட பேதம், அதாவது இந்த அறிவை அடையறதுக்கு செயல்படுற ஜீவன்களோட பக்குவ நிலை என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது தெரிஞ்சுக்கிற ஞானத்தை பத்தின இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சுக்கிற ஆளுகளை பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொன்னார் இல்லையா. அதுல 3 வகையா பிரிப்பார். அந்த
பிரிக்கப்படுறது என்ன அப்படின்னாக்க எவ்வளவு தூரம் அந்த பரம்பொருளுக்கு இந்த ஜீவன் கமிட்டடா இருக்குங்கிறத வச்சுதான் கிரடேஷன். எந்த ஒரு ஜீவனுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், எனக்கு இது வேணும், எனக்கு இது ஆகணும், நான் இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற சங்கல்பங்கள் எதுவும் இல்லாம இருக்கோ அந்த ஜீவன் வந்து அந்த பரம்பொருளுக்கு 100% இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க முடியும். இல்லைனாக்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இண்டிவிஜுவாலிட்டி தலை தூக்குறதோ அத்தனை வந்து போற வழியில ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா? அது இவர் வந்து அப்படி பூர்ணமான ஒரு கம்ப்ளீட்டா இவருக்குன்னு ஒரு சங்கல்பங்களும் இல்லாததுனால அவரை வந்து செலக்ட் பண்ணி ஞாலத்து நம்ம அடி நல்கிடு என்றானே. லோகத்துல வந்து நம்மளுடைய ஏன்னா அவருக்குன்னு சங்கல்பங்களே இல்லை அப்படின்னு சொன்னாலே இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா ஆகி அந்த ஜீவன் வந்து தனக்கு ஆதாரமா இருக்கிற பொருளையும் தன்னுடைய செயல்பாடுக்கு ஆதாரமா இருக்கிற பொருளையும் வந்து அதுக்கு உணர முடியும். அந்த உணர்வு இருக்கிற ஜீவனாலதான் வந்து அந்த ஞானத்தை வந்து லோகத்துக்கு பாட்டா கொடுக்க முடியும். அந்த யோகியதை இருக்கிறதுனால வந்து ஞாலத்து நம்ம அடி நல்கிடு என்றானே. அதுதான் உனக்கு வேலை அப்படின்னு திருமூலர் பெருமானுக்கு ஈசன் வந்து சொல்றாராம். அடுத்த பாடல் 109வது பாடல். வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனவர் கொன்றை சிவன் அருள் அல்லது தான் அமர்ந்து ஓரும் தனி தெய்வம் மற்ற இல்லை. ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. அதேதான் அந்த கான்செப்டே தான் விவரமா சொல்லிட்டு வர்றார். தேவதைகள்னு சொன்னாலும் சரி, மனிதர்கள்னு சொன்னாலும் சரி, அதாவது எந்த ரூபத்துல இருந்தாலும், எந்த உபாதி பேதங்கள், எந்த குணபேதங்கள் இருந்தாலும் சரி, தேனவர் கொன்றை சிவன் அருள் அல்லது தான் அமர்ந்து ஓரும் தனி தெய்வம் மற்ற இல்லை. இந்த ஃப்ரெஷ்ஷா அப்படியே தேன் ஒழுகின்னு இருக்கக்கூடிய கொன்றை புஷ்பத்தை வந்து ஜடையில சூழின்னு இருக்கிற சிவன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதாவது என்னன்னா பரம்பொருள். அது தேவத்தை ஒரு ஆளு கிடையாது, அந்த பரம்பொருள் சிவம்ங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்கார். தேன் ஒழுகக்கூடிய தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது அந்த 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 பரம்பொருளோட அம்சம்தான். அதுக்கு அந்நியமா வந்து ஒரு சக்தியும் கிடையாது. சக்தி என்ன, ஒரு எனர்ஜியும் கிடையாது இந்த லோகத்துல. தான் அமர்ந்தோரும் தனி தெய்வம் மற்ற இல்லை. அதுக்கு அந்நியமா ஒரு பொருள் கிடையாது, ஒரு செயல்பாடும் கிடையாது. ஊன் அமர்ந்தோரை உணர்வது தானே. இந்த ஊன்மயமான, அதாவது இந்த சரிய உபாதி, மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் தான் உபாதிங்கிறது. ஒரு பர்டிகுலர் உருவத்துல ஒரு பர்டிகுலர் மென்டல் மெச்சூரிட்டியோட எப்படி எந்த உருவத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிற மென்டல் மெச்சூரிட்டியில இருந்தாலும் சரி, அந்த ஜீவனுக்கு ஆதாரமா, அதோட இருப்புக்கு ஆதாரமாவும் அதோட செயல்பாடுகளுக்கு ஆதாரமா இருக்கிறதும் அந்த அந்த ஒரு பொருள் தான். ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. அந்த அந்த ஊனை கடந்து அதுக்கு ஆதாரமா இருக்கிற பொருளை வந்து உணர்தல். அதாவது இந்த பேதங்கள் இருக்கிற நிலையில தான் வந்து விஷயங்களை பார்க்கறது, கேட்கறது, அதாவது இந்திரியங்களுக்கு இன்புட்டா கிடைக்கிறது, மனசால புரிஞ்சுக்கிறது, புத்தியால அனலைஸ் பண்றது எல்லாமே வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் லெவல்ல குணபேதங்களோட பலதா காணப்படுற நிலையில தான் இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாத்துக்கும் வேலை. அந்த இருப்பு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் கிட்ட கனெக்டட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது, மூந்து பார்க்க முடியாது, ஸ்பர்ஷம் பண்ண முடியாது, மனசால அதை பத்தி நினைச்செல்லாம் பார்க்க முடியாது, புத்தியால அதோட தன்மைகளை வந்து விசாரம் பண்ணி ஏதோ லாஜிக்கலா பிரிச்சு என்னவோ வாட் எவர் இந்த இன்டெலெக்சுவல் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ண, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த பொருள். அதை உணர்தல் தான் முடியும். உணர்தல்ங்கிறது வந்து அதுல அடங்கி இருந்து இந்த செயல்பாடுகள் எதுவும் இல்லாம அதுல முங்கி இருந்து அதுவா இருந்து அதை தெரிஞ்சுக்கிறது, அதுதான் உணர்தல். உள்குதல் வந்து அந்த உணர்வை வந்து நாடுற ப்ராசஸ் உள்குதல்.
உணர்தல் அப்படிங்கிறது அதுவா இருந்து அதை தெரிஞ்சுக்கிறது. இப்ப என்ன ஒரு டிஷ்ஷா இருந்தாலும் சரி, என்ன ஒரு பழமா இருந்தாலும் சரி, சர்க்கரையோ வெல்லமோ எதா இருந்தாலும் சரி, அது நீங்க ஒரு ஆள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாக்க எத்தனைதான் வேர்ட்ஸால அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்க இது சாப்பிட்டுருக்கேலோனோ அது மாதிரியே இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இது இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த வார்த்தைகள், இந்த எக்ஸ்பிளனேஷன்னால என்ன பிரயோஜனம்? அது அந்த என்ன வஸ்துவோ அது ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டுண்டாக்க அதுதான் உணர்தல், அதுதான் அனுபவம்ங்கிறது. அது என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது இட் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். அதை பத்தி வீடியோ காமிச்சு தரேன், அது யாரோ சாப்பிடுற மாதிரி காமிச்சு தரேன், என்ன பிரயோஜனம்? அது எப்படி இருக்கும்னு ஒரு எஸ்ஸே எழுதுறது, ஒரு புக்கே எழுதுறது, என்ன பிரயோஜனம்? அது ஒரு ஸ்பூன் ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டுக்கிறதுங்கிறது தான் பாயிண்ட். அந்த இந்த உபாதி, எந்த உபாதியா இருந்தாலும் சரி இந்த சிருஷ்டியில அதுக்கு இருப்புக்கும் அந்த உபாதியோட செயல்பாடுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை உணர்தல், அதுவா இருந்து இந்த ஜீவ அம்சம் அடங்கினா தன்னால அதுதான் இருக்குங்கிறத உணர முடியும். அதுவே தாமாய் உளம்ங்கிறதையும் உணர முடியும். அப்படி இருந்த அதை உணர்தல் தான் லட்சியம். என்ன தேவதைகளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, இல்ல இன்னும் என்ன உபாதியில இருந்தாலும் சரி, அந்த ஆதாரமா இருக்கக்கூடிய சிவம்ங்கிற அந்த உணர்வுல முங்கி இருந்து ஊனை கடந்து அதுக்கு ஆதாரமா இருக்கிற உணர்வை உணர்தல் அப்படிங்கிறது தான் லட்சியம். பாக்கி அதுக்கு அந்நியமா ஒரு தேவதையும் இல்ல, யாரையும் ஆசிரியிச்சு ஒரு கர்மாவும் நடக்கிறதுக்கும் இல்லை இந்த லோகத்துல. எல்லாம் அதுதான் செயல்பட்டு இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு. அதனால நம்ம யாரையோ பிடிச்சி ஏதோ வேலையெல்லாம் நடத்திக்கணும், நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நடத்திக்கணும், லோகத்தை சீர்படுத்தணுங்கிற டெக்னாலஜி எல்லாம் ஒண்ணும் இல்லை வாஸ்தவத்துல. அதுதான் அப்படி சொல்லியிருக்கார். அடுத்த பாடல், சோதித்த பேரொளி 3-5 என நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று பேதித்து அவரை பிதற்றுகின்றாரு. திருப்பி அதேதான், அந்த கான்செப்டையே தான் விதவிதமா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கார். சோதித்த பேரொளி 3-5 என நின்ற ஆதி, அந்த ஆதாரமா அந்த பொருளோட தன்மை என்ன அப்படின்னாக்க தானே ஒளிர்விடும்படியா இருக்கக்கூடிய பேரொளி. அத இட் இஸ் நாட் லிட் பை எனிதிங் எல்ஸ். ஸ்வயம் ஜோதின்னு சொல்றோம் இல்லையா, இட் இஸ் நோன் பை இட் செல்ஃப். அதான் நான் இருக்கேன், எல்லாருக்கும் அவாவாளுக்கு நான் என்று இதயம் நடித்திட. அண்ணாமலையாரை எங்க கண்டுபிடிக்கிறது இந்த சிருஷ்டியில? சித்திரமா மிக்தெல்லாம் செம்மலையே நின்பாலே, அண்ணாமலையார்லதான் இந்த சிருஷ்டி எல்லாம் உத்பவமாகி லயிச்சு இருக்கு. ஐ மீன் உத்பவமாகி இருந்து லயிக்கிறது. அப்ப அண்ணாமலையாரை எங்க கண்டுபிடிக்கிறது இதுல அப்படின்னு கேட்டனாக்க சொல்றார், நான் நித்தியமும் நான் என்று இதயம் நடித்திடுவையால், நான் இருக்கேன், இருப்பு, அதான் நான் இதுவா இருக்கேன் அதுவா இருக்கேன், நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த பியூர் ஃபார்ம்ல இருக்கிறது தான் அண்ணாமலையார். சரி, அது எங்க போயிடுத்து? அந்த அந்த நான் இருக்கேங்கிற அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அது இட் இஸ் நாட் லிட் பை எனிதிங் எல்ஸ். நான் கருப்பா இருக்கேன், நான் சேப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், அசிங்கமா இருக்கேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. இருக்கேங்கிறது இட் இஸ் நாட் லிட் பை எனிதிங் எல்ஸ். அப்படி இருக்கக்கூடிய பேர் ஒளி, எல்லாத்துக்கும் லைட்டிங் எலிமெண்டா இருக்கக்கூடிய அந்த பொருள் 3-5 என நின்ற ஆதி. அகைன் அதேதான், அதோட செயல்பாடுகளை வச்சு மேஜர் டிவிஷனா 3: சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். அதனால பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்கிற ரூபத்துல இருந்தது. அப்புறம் அதோட இன்னும் எக்ஸ்டெண்டட் ஆபரேஷன்ஸையும் சேர்த்துட்டு திரோதானம், அனுகிரகம்ங்கிற தன்மையில 5, 3-5 அந்த 8 அம்சங்கள் என நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள். அந்த அந்த செயல்பாடு இந்த 3-5ங்கிற அம்சங்கள்லயே மயங்கி போய் அந்த நிலையிலேயே பிளாக் ஆயிடுதுன்னு சொன்னாக்க, ஆதர்கள்னா பீப்புள் ஹூ ஆர் வேஸ்டிங் தேர் டைம்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங். ஹூ ஆர்
who are wasting their resources, who are not putting it to proper use ன்னு அர்த்தம். இந்த இந்த செயல்பாடுகள் இந்த பேதங்கள்லயே வந்து கவனத்தை போடுறவாளுக்கு வந்து they are wasting their time. அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற இந்த பேரொழிய வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லையாவா? நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று பேதித்து அவரை பிதற்றுகின்றாரே. திருப்பி அதேதான் நீதிக்கண். அது இந்த அவளோட அந்த லிமிட்டெட் வியூ, ஷார்ட் சைட்டட்னஸ்னால வந்து பயன், இதுக்கு 2 பாடல் முன்னால ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, பயனை வச்சு பாக்குறது, அதாவது பலனை வச்சு பாக்குறதே எல்லாம் ஒண்ணுதான். நீதியை வச்சு பாக்குறதே, அதாவது இந்த செயல்பாடுகள்ங்கிற அந்த அம்சத்தை வச்சு பாக்குறதே அந்த டிஃபரன்சஸ் தெரியறது. நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று இந்த செயல்பாடுகளை வச்சு ருத்ரன், மகாவிஷ்ணு, பிரம்மா அப்படின்னு எல்லாம் ஈசன் நெடுமால் அயன் என்று பேதித்து இருக்கிற அந்த ஒரே பொருளை வந்து பிரிச்சு பார்த்து அவரை பிதற்றுகின்றாரே. அந்த டிஃபரன்சஸ் வந்துடுத்து அப்படின்னாலே அப்புறம் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, இது நல்லது, அது கெட்டது, எல்லா கன்ஃபியூஷன்ஸும் எல்லா அப்படியே பிரான்ச்சஸா பிரிஞ்சு போயிடும். அந்த எனர்ஜி அப்படியே தெரிச்சு போயிடும் அந்த சிருஷ்டியில. அந்த மாதிரி போய் ஏதோ தப்பா பேத்தின்னு இருக்கா. அந்த ஆதாரமா இருக்கிற பேரொளி, எல்லாத்தையும் விளக்கக்கூடிய பேரொளி, தான் ஒளிரும் பேரொளிய வந்து உணராம இருக்காளே ஆதர்கள். அடுத்த பாடல், புறத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி, பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. திருப்பி அதே கான்செப்ட் தான். பரம், எல்லாத்தையும் கடந்த நிலையில, இந்த டிஃபரன்சஸ்க்கு எல்லாம் அப்பாற்பட்ட நிலையில இருக்கும்போது ஒன்றாய் இருக்கும் பொருள், பேதங்களே இல்லாம எல்லா அந்த டிஃபரன்சஸ்ங்கிறதே வந்து இப்ப நம்ம சாரிய பார்த்த மாதிரிதான். சாரியில இருக்க சூக்ஷ்மம்னு சொல்லப்படாது, அதாவது அந்த கிராஸ் லெவல்ல வந்து இருக்கிற டிஃபரன்சஸ பார்த்து அது பிரிச்சு இது வேற அது வேற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது. கலரு, டெக்ஸ்டரு, டிசைன் அதெல்லாம் வச்சு பிரிச்சு பார்க்கறது, அதெல்லாம் கடந்த நிலைதான் பரநிலைங்கிறது. இந்த குணபேதங்களோட டிஃபரன்சஸ் எல்லாம் கடந்தது. பரத்திலே ஒன்றாய் அதெல்லாம் அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் கடந்த நிலையில இருக்கிற ஒரே பொருளா இருக்கிறது அந்த வஸ்து. உள் ஆய் புறமாகி, அதுவே இந்த பலதா விரிஞ்சு இருக்கிற காலத்துல அந்த விரிஞ்சு பல பொருட்களா காணப்படுறதே அந்த பொருட்களுக்கு உள்ளும் புறமும் ஆகி. அது அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன். உள்ளும் புறமும்னாக்கா அந்த ஜீவ அம்சத்தோட அதுல இருந்து செயல்படுறதும் அதேதான். வெளியில லோகமா அது எப்படி ஜகத்துங்கிற ஒரு என்விரான்ல செயல்படுறதோ அந்த ஜகம்ங்கிற தன்மையா இருக்கிறதும் அதேதான். வரத்தினுள் மாயவனாய் அயன் ஆகி திருப்பி அதுதான். அந்த செயல்பாடுகள்ல வந்து பிரம்மா, விஷ்ணு அப்படிங்கிற அந்த அதெல்லாம் தேவதை ஆளு கிடையாது, எல்லாமே வந்து செயல்பாடுகள் தான். சிருஷ்டிங்கிற கர்மா, ஸ்திதிங்கிற கர்மா. அதுல வந்து அந்தந்த எனர்ஜிஸா பிரிஞ்சு மாயவனாய் அயன் ஆதி ஆகி, வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையன் ஆகி. அது அந்த மேஜர் டிவிஷன்ஸ், சிருஷ்டி ஸ்திதிங்கிற அந்த தேவதைகள் நிலையில இருந்து அதுக்கப்புறம் பார்த்தானாக்க இந்த சகல அண்டங்கள்லயும் பலவித ஜீவ கோடிகளா, கோழியா, கொக்கா, மாடா, மனுஷாலா, என்னவா இருந்தாலும் சரி, யானையா, கீட்டமா, என்னவா இருந்தாலும் சரி, எல்லாத்தோட தன்மைகளையும் அதோட குணங்கள் தரத்தினுள் தான் பல தன்மையனாகி பலவிதமா பிரிஞ்சு கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. அப்படி இருந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கரத்தல்னா மறைக்கிறது, லயம் பண்ற சக்தியா இருந்து தானே விரிஞ்சு பலதா இருந்து அப்புறம் எல்லாத்தையும் அந்த மூலத்துல ஒடுக்குற சக்தியாகவும் அதுவேதான் செயல்பட்டு இருக்கு.
அந்த விரியர்த்தே அது பிரம்மான்னு சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிங்கிற கர்மா சிருஷ்டிகர்த்தா, அது ஒரு தேவத்தை பிரம்மாங்கிறோம். அப்புறம் அது எல்லாம் பல அந்த மிஸ்மேட்சஸோட அது செயல்படுற காலத்துல அது ஸ்திதிங்கிற கர்மா அதை பண்ற ஒரு தேவத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அது லயமாற காலத்துல அது ஒரு கர்மா, லயம் பண்ற கர்மா அது பண்ற ஒரு தேவதைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் பரத்துல இந்த டிஃபரன்சஸ் கடந்து இருக்கிற அந்த ஒரு பொருள் தான் பலதா விரிஞ்சு எல்லாமாவும் இருந்து எல்லா செயல்பாடுகளையும் அது ஒன்னேதான் பண்ணிட்டு இருக்கு. திருப்பி திருப்பி அதே லட்சியம்தான் அவருக்கு. இந்த இன்ட்ரடக்ஷன்ல கடைசி பாட்டு அது மட்டும் கிடுகிடுன்னு பார்த்துருவோம். தான் ஒரு கூறு சதாசிவன் எம்மிரை, வான் ஒரு கூறு மருவியும் அங்கு உளன், கோன் ஒரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற தான் ஒரு கூறு ஜலமயன் நாமே. திருப்பி அதேதான், அந்த பொருளே எல்லாமா விரிஞ்சிருக்குங்கிறத அந்த இருப்பு நிலை அப்படிங்கிற அந்த எந்த செயல்பாடுகளும் இல்லாம எந்த சலனமே இல்லாம வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிற அந்த பொருள் தான் அருள்னால கிருபையினால இருப்பு இயக்கம்னு பிரிஞ்சுது. அதான் நம்ம ஆண் பெண்ணுங்கிற தன்மையில அம்மை அப்பர் அம்மைன்னு பிரிச்சு காட்டுறோம். அதான் ஆரம்பத்துல முதல் பாடல்லையே சொன்னான், ஒன்றவன் அதான் அருளால் இரண்டா பிரிஞ்சு நிற்கும் அப்படிங்கிறது. அதான் சதாசிவன், அதான் அருளல்ங்கிற கர்மா. சோ அதுல அது இருப்பு இயக்கம், அதுதான் நம்ம சிவம் சக்தின்னு சொல்றோம். ரெண்டா பிரிஞ்சு நிக்கிறது சதாசிவன் தான் ஒரு கூறு, சதாசிவன் எம் இறை. அது பிரிஞ்சது, ரெண்டா பிரிஞ்சது. வானொரு கூறு மறுவிடும் மங்குளன். அது இதுதான் சாரி, இந்த அப்ரோச் நம்ம பூதாகாசம், ஏதாவது பிரம்மாண்டம் பிண்டாண்டம்னு பார்ப்போம் இல்லையா. பகிரண்டம் பிரம்மாண்டம் வச்சு என்ன மாத்தி சொல்றேன், பிண்டாண்டம் அது வெளியில இருக்கிற ஸ்பேஸ். அந்த ஐம்பூதங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஹோல்டர், அந்த ஒரு சித்த ஆகாசம், அதுதான் நம்ம சிதம்பரத்துல சித்த ஆகாசம்னு சொல்றோம். இருப்புங்கிற வெளி அதுவா இருக்கார். அப்புறம் அவரே தான் ஜீவனோட மண்டலமாவும், ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதனுடைய ஆபரேஷனல் ஸ்பேஸ், அதான் பிண்டாண்டம்னு சொல்றோம், அதுவாகவும் அவரே தான் பிரிஞ்சிருக்கார். வானொரு கூறு மருவியும் அங்கு உளன், ஆகாசம்ங்கிறதுல மேவி பகிரண்டமாவும் பிண்டாண்டமாவும் இருக்கார். கோன் ஒரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற உயிர் அம்சம், அதாவது பிராணன். நம்ம அந்த ஆளு உசுரோட இருக்காளா போயிட்டாளா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா அந்த வாயுவோட அம்சம். ஆகாசமாச்சு, அடுத்தது வாயு. மூச்சு போக்குவரத்து. இந்த நான்யார் புக்ல சிவபிரகாசம் பிள்ளைக்கு பதில் சொல்றச்சு அவர் கேக்குறார், மனசும் இந்த பிராணசக்தியும் லிங்க்டு அப்படிங்கிறார். ஒன்னு அடங்கிட்டுனா இன்னொன்னு அடங்கும் அப்படிங்கிறார். அப்ப தூக்கத்துல மனசை அடங்கி விடுறதே பகவானே, பிராணன் ஏன் அடங்குறது இல்லை அப்படிங்கிறச்சே, அது ஈசன் சிருஷ்டி விசேஷம். அது ஆளு உசுரோட இருக்கானா போயிட்டானாங்கிறது யாருக்கும் டவுட் வரப்படாதுங்கிறதுக்காக மனசு ஒடுங்கின காலத்திலயும் இந்த பிராண சலனம் இருக்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கார் அப்படிங்கிறார். அந்த பிராணன் அந்த லோகத்திலயும் இப்ப துருவன் தபஸ் பண்றது பிராணனை அடக்கினோடனே லோகத்துல யாருக்கும் மூச்சு விட முடியல, தேவதைக்கெல்லாம் மூச்சு விட முடியல. அது மாதிரி உலகத்துல இயங்குறதுக்கு இருக்கிற அந்த பிராணசக்தி, ஓவரால் பிராணசக்தியே தான் ஒவ்வொரு உபாதியிலையும் அந்த உயிர் சக்தியா மூச்சு போக்குவரத்தா அந்த உயிர் அம்சமா இருக்கு. அப்படி ஆகாசமாவும் வெளியிலயும் உள்ள அந்த உபாதி லெவல்லையும் ஆகாசமாவும் பகிரண்டத்திலையும் பிண்டாண்டத்திலையும் வாயு அம்சமாவும் இருக்கிறதும் அதே பொருள் தான். தான் ஒரு கூறு ஜலமயன் நாமே. அப்புறம் அந்த ஜலம்ங்கிற தத்துவம் அதுவாவும் அவரே தான் இருக்கார். பாக்கியமாவும் எல்லாத்தையும் சுத்தம் பண்றதாவும் அந்த ஜீவன்களுடைய லெவல்ல பூதா அதாவது பிண்டம்ங்கிற அந்த லெவல்லையும் ஜலமயமாவும் அதேதான் இருக்கார். மிச்சத்தை விட்டுட்டார். அக்னியும்
இது பிருத்திவியை முட்டார். அந்த உருவம் தான் பிருத்திவிங்கிறது. அக்னிங்கிறது அந்த இருப்பை உணர்றதுக்கு இருக்கிற அந்த வார்ம்த் தான். அதுவும் அது இட் இஸ் டெட்யூசபிள். இந்த இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கும் இருப்புக்கு காரணமா இருக்கிறதையும் வந்து ஜலமாவும் வாயுவாவும் ஆகாசமாவும் சொல்லி இருக்கிற அந்த ஒரே பொருள் தான் வந்து அருள்னால இருப்பு இயக்கமா பிரிஞ்சு இந்த பிரம்மாண்டம் பிண்டாண்டம்ங்கிற லெவல்ல 2 லெவல்லயும் அதுவே தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அப்படி சொல்லி இந்த இன்ட்ரடக்ஷனை முடிக்கிறார். அப்புறம் இங்க இருந்து வந்து அந்த 9 தந்திரங்கள் வந்து தொடங்குறதுக்கு அப்புறம் அதுதான் நூல் பாகம். அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.